நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். சூடு பிடிக்கின்ற ஈஸ்டர் தாக்குதல் விவகாரமானது ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை என்கின்ற வகையிலான ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நகர்வு, அதே போன்று இருக்கக்கூடிய நகர்வுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸுக்கு ஸ்ரீலங்கா ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பின்னணி விசாரணையை சில ராணுவ அதிகாரிகள் தடுத்து வருவதாக திறந்த நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் குற்றம் சாட்டியதாக ராணுவத்தின் சட்டப்பிரிவை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் முதல்ல மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரலை சந்தித்து பேச விரும்புவதாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொலைபேசியில் நடைபெற்ற இந்த உரையாடல் ஆரம்பத்தில் சுமூகமாக இருந்தது என்றும், எனினும் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளுக்கு ராணுவம் ஆதரவளிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் வெளியிட்ட இந்த கருத்தின் மூலம் அவர்கள் ராணுவத்தை அவமதிப்பதை ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த அதிகாரிகள் கூறிய உரையாடல் சூடு பிடித்திருக்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கின்றனர். ராணுவ விசாரணைக்கு ஆதரவாகவே இருந்து வருவதாக இந்த அதிகாரி வாதிட்ட போதிலும் அது உண்மையல்ல என்று மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் மறுத்திருக்கிறார். ஒரு கட்டத்துல மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தொடர்ந்து இது போன்ற அறிக்கைகளை நீதிமன்றத்தில் வெளியிட்டால் அவரது நடத்தை குறித்து ஸ்ரீலங்கா ராணுவம் ஜனாதிபதியிடம் புகார் அளிக்க வேண்டி ஏற்படும் என்ற விடயமும் ராணுவ அதிகாரி இந்த விடயத்தில் எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் சட்ட உதவிக்கு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு துறை நிதியுதவி அளித்து வருவதாகவும் இது சரியில்லை என்றும் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் பீரிஸ் குற்றம் சாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவ மறுக்கின்ற நபர்கள் குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருப்பதாகவும் திலீப் பீரிஸ் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளிடம் சொல்லி இருப்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிக்கும் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸுக்கும் இடையே நடந்த உரையாடல் குறித்து சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவுக்கு தெரிவிக்கப்பட்டதாக பல பத்திரிகைகள் தங்களுடைய தகவல்களை வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நகர்வுகள் இப்படி வருகின்றது. ஏதாவது திடீர் திருப்பு முனை வருமா, மாற்றம் வருமா என்று சொல்லி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில தான் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நடவடிக்கைகள் சார்ந்தும் அவருடைய செயற்பாடுகள் சார்ந்தும் பல்விதமான கண்டனங்களும் வந்து கொண்டிருக்கிற இந்த பின்னணியில அண்மைய நாட்களாக, அதாவது கடந்த நாட்கள்ல அவருடைய காணி விவகாரம் தொடர்பாக அங்கு சென்றிருக்கின்ற வேளையில இடம்பெற்ற அந்த ஒரு வாய் தர்க்கம் கலகம் நடக்கின்ற அந்த ஒரு சம்பவத்தை அடுத்து இன்றைய தினம் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பிற்பாடு அவரோடு முரண்பட்ட அந்த பெண்ணையும் கைது செய்திருந்தார்கள். நேற்றைய நாளில அவர் தொடர்ச்சியாக 29ஆம் தேதி வரை வெள்ளக்கமறியலில் அவர் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சரி பிழை என்பதை தாண்டி அவர்களுடைய நடத்தைகள், அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், அதையும் தாண்டி முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் இவர் என்கின்ற விடயத்தையும் தாண்டி ஒரு பெண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்ற பெண் இவ்வாறு செய்யலாமா, அதே போன்ற ஒரு நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதி ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்ளலாமா, துப்பாக்கி பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் இவ்வாறு சுடுவேன் நாயே உன்னை சுடுவேன் நாயே என்று சொல்லுகின்ற அந்த செயற்பாடானது அவளுக்கு ஆரோக்கியமானது என்பது தொடர்பிலாக பல்வேறுபட்டவர்கள் சமூக வலைத்தளத்துல எந்த ஒரு சமூக வலைத்தளத்தை இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகத்தை துறந்தாலும் அதுல வரக்கூடிய ஒரு விடயமாகவும் வரக்கூடிய காணொலியாகவும் இது இருக்கின்றது. இந்த காணொலியை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய முகநூல் பக்கத்தில இருந்து எடுத்தார்கள் என்று அவருடைய பிரதியை அந்த இடத்துல போட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள், ஆனால் இவ்வாறு செயற்படுவது சரியா தவறா பிழையா என்பதை தாண்டி நீதிமன்றம் இவர்களுக்கான தீர்ப்பு எப்படி வழங்க போகிறது, ஒவ்வொரு முறையும் இவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வது, மீண்டும் விடுதலை ஆவது, பிணைகளை வெளியே வருவது, அவர்களுடைய வழக்காடல்கள் என்பது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில இவ்வாறான நடவடிக்கைகள் சரியா பிள்ளையா என்பதை பலர் பலவிதமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.